ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 7வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு நம்ம வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 94,209 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.19% இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஆக்சுவலாக இந்த வாரத்தில் வியூவர்ஷிப்பே ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. அதை தாண்டி ஓட்டிங்ஸும் ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக திவ்யா கணேஷ் அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான வாக்குகள் வந்து விழுந்திருக்கு கம்பேர்ட் டு லாஸ்ட் வீக்கை விட. ஸோ எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கெல்லாம் 3 டேஸ்க்குள்ளே 1 லட்சத்துக்கும் மேலான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. பட் இப்போ 4 டேஸ் முடிய போது அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா 94,000 தான் முக்கிட்டு இருக்காங்க. 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதி அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 86,474 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.03% இருந்துட்டு இருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஆக்சுவலாக இவங்களுக்கு ஒரு நல்ல கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலங்களில் ரொம்ப குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருப்பாங்க. சொல்லப்போனால் 5th பொசிஷன் 6th பொசிஷன் அந்த மாதிரி வந்து இருந்துட்டு இருப்பாங்க. பட் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2nd பொசிஷனில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவே மிகப்பெரிய அளவில் அப்ரிஷியேட்டபிள் தான். 3rd பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 68,822 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.37% இருந்துட்டுருக்காங்க விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரமை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பிளேயர் தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா. பட் அதை வந்து கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணி கரெக்டாக இன்னும் கூட சூப்பராக விளையாடினார் அப்படின்னா வேறு லெவலில் வந்து இருக்கும். பட் சில இடங்களில் எப்படி மற்றவங்கலாம் வாய் விடுறாங்களோ, கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்களோ, அதை விட இவர் ஒரு மாதிரியான ஒரு வெர்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கையாளுறாரு. ஸோ அது வந்து பெருசாக ரசிக்கும்படியாக இல்லை. அப்படி இருந்திருந்தாக்க கண்டிப்பாக மக்கள் இன்னும் கூட ஓட்டுகள் வந்து போட்டிருப்பாங்க. 4th பொசிஷனில் சபரி அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 56,676 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.54% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சபரி அவர்கள். ஸோ சபரியை பொறுத்தவரையிலும் இன்னுமே இந்த வாரத்தில் வந்து பெருசாக வந்து எதுவுமே பண்ணலைங்க. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஏதோ கிருபானந்தா மாதிரி வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே இருந்துட்டு இருந்தாருன்னா வேலைக்கு ஆகாது. ஆனாலும் வாக்குகள் வாங்கி ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் வந்து இருந்துட்டுருக்காரு. அதுக்கடுத்த 5th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமி அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 47,279 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.12% இருந்துட்டுருக்காங்க கெமி அவர்கள். ஸோ கெமியை பொறுத்தவரையிலும் ஒரு 4 தடவை அழுதுருக்காங்க இந்த வாரத்தில். ஒரு 4 ஃபைட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நல்ல வரவேற்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் 5th பொசிஷனில் வந்து இருந்துட்டுருக்காங்க கெமி அவர்கள். யாருமே எதிர்பார்க்கல. என்ன அன்எக்ஸ்பெக்டடாக சற்றும் எதிர்பாராத அளவுக்கு கடைசி பொசிஷன்லேருந்து 5th பொசிஷன் வந்து முன்னேறி இருக்காங்க. அதுக்கடுத்த 6th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா சிங்க்லர் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 46,519 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.01% இருந்துட்டுருக்காரு அரோரா சிங்க்லர் அவர்கள். ஆக்சுவலாக நேற்றுக்கு ஒரு ஆட்டம் வந்து போட்டிருப்பாங்க அரோரா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிராஃப் வேறு லெவலில் வந்து பாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதனால் சரியான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து முன்னேற்றத்திலே வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ மேபி கெமி அவர்களை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கனி அவர்கள் தான் வந்திருக்காங்க. 7வது பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 41,654 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.27% இருந்துட்டுருக்காங்க கனி அவர்கள். ஸோ கனியை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் சிறப்பாக செயல்பட்டு தான் வந்திருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கும் பின்னுக்கும் அப்படின்னு சொல்லி முரண்பாடோடு வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஒன்று இந்த ஸ்டாண்டில் வந்து நின்றுருக்கணும், இல்லைனா அடுத்த ஸ்டாண்ட்லையாவது நின்றுருக்கணும். ஸோ அங்கே ஒரு காலு இங்கே ஒரு காலு அப்படின்னு சொல்லி வச்சு கொஞ்சம் பாதிக்கே பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லும். 8வது பொசிஷனில் சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 40,837 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.15% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பொறுத்தவரையிலும் சரியான எவில் பயங்கரமான மைண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா. ஸோ இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மற்ற கண்டஸ்டன்ட்டுகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டேஞ்சரஸ் தான். அது மட்டும் இல்லாமல் கூடவே அவரோட ஹஸ்பண்டும் இருக்கிறதுனால இன்னும் பயங்கரமான ஒரு டேஞ்சர் தான் மற்ற கண்டஸ்டன்ட்டுங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் வியானா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 38,557 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.81% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய வியானா அவர்கள். ஸோ வியானா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ட்ராக்கை மாதிரி எங்கேயும் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் டிஸ்அட்வான்டேஜாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதன் காரணமாக இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா
டேஞ்சர் ஜோனில் வந்து இருந்துகிட்ருக்காங்க வியானா அவர்கள். ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா இன்னும் 1 or 2-3 வீக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கி வெளியே கெடாசிடுவாங்க. அதுக்கடுத்த 10வது பொசிஷனில் பிரஜன் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 37,609 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.67% இருந்துகிட்ருக்காங்க பிரஜன் அவர்கள். ஸோ இவரை பற்றி நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், இன்றைக்கான டாஸ்கில் வந்து அவங்க ஊமை மாதிரி வந்து பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய அளவில் ப்ளஸ்ஸாக வந்து அமைப்பது. கண்டிப்பாக விஜய் சேதுபதி அதை பற்றி வந்து கண்டிப்பாக வந்து பேசுவார். ஏன்னா ஒரு கேரக்டர் எடுத்து அந்த கேரக்டர் வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்திட்டு இருந்தார். ஆனால் பெருசாக எபிசோட்லாம் காணப்படவில்லை, ஓகேங்களா. பட் இருந்தாலும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார், லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்த 11வது பொசிஷனில் அமித் அவர்கள். ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 36,501 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.5% இருந்துட்டுருக்காங்க அமித் பார்கவ் அவர்கள். ஸோ அமித்தை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்லாம் வந்து சொல்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், நல்ல ஒரு ஜென்டில்மேன் அப்படின்ற லெவலுக்கு தான் ஃபீல் கொடுத்துட்ருக்காரு. பட் இது வந்து தொடர்ந்து வந்து இருக்குமா இல்லை இதுக்கு இல்லாமல் போயிடுமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்த 12வது பொசிஷனில் சுபிக்ஷா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 35,267 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.31% இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷா அவர்கள் வந்து இந்த வாரம் முழுக்கவே இந்த எஃப்ஜே பீட் பாக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா அவர்களும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அது வந்து ரசிக்கும்படியாக இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா அவர்கள் 12வது பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. சொல்ல போனால் டேஞ்சர் ஜோனில் வந்து இருந்துட்டுருக்காங்க. இன்கேஸ் இந்த வாரத்தில் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சுபிக்ஷாவும் வீட்டுக்கு வந்து போக போகிறாங்க. அதுக்கடுத்த 13வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 33,464 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.03% வந்து இருந்துட்டுருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யா ஜோ அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கெமி மாதிரியே சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 அழுகை, அப்புறம் 2 கோவம், அதுக்கப்புறம் கொஞ்சம் எமோஷ்னல் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக கனெக்ட் ஆகலை மக்களுக்கு. ஸோ அதன் காரணமாக ரம்யா அவர்கள் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனை தொடர்ந்து இன்றைக்கான ஆட்டத்தை பற்றி நம்ம விளக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக விளையாடிருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணிமா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 காயின் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்களோட டீமுக்கு. ஸோ அப்படி கொடுக்கும்போது வந்து ஐயோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கும்பிடு போட்டு அந்த 2 காயினை வாங்கிட்டு போய் அப்படியே பயங்கரமாக ஏதோ ஆடி ஜெயிச்சது மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக வந்து எடுத்துகிட்டு போய் அந்த போர்ட்லலாம் வந்து ஒட்டியிருந்தாங்க. பட் அதே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிச்சன் டீமில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும், அவங்களும் வந்து உழைச்சிருக்காங்க, அவங்களும் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா அவர்களுக்கு வந்து இல்லை. ஏன்னா ஒரே ஒரு காயின் மட்டும் தான் நேற்றுக்கு நைட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு சாண்ட்ரா அன்கோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய குழப்பங்களை வந்து உண்டாக்குனாங்க. அது எவ்வளோ டீசெண்டாக வந்து சண்டை போட முடியுமோ அவ்வளோ டீசெண்டாக ஆக்சுவலாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுவே போன வாரம் அதுக்கு முன்னாடி வாரமெல்லாம் வந்து இருந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டாஸ்க்கெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா பிரித்து மேய் வந்து மேய்ஞ்சிருப்பாங்க. இது ஒரு ஃபன் டாஸ்க்கு, என்டர்டைன்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக பிக் பாஸ் அவர்கள் சொன்னதுனால எவ்வளோ தூரம் அதை வந்து ஃபன்னாக கொண்டு போக முடியுமோ, எவ்வளோ என்டர்டைனிங்காக கொண்டு போக முடியுமோ அப்படியே கொண்டு போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் பல்ல கடிச்சிட்டு வந்து உட்காந்துட்ருக்காங்க. எப்படா இது முடியும், வச்சு தீட்டுலாம் அப்படின்ற மாதிரி இது இருக்கும். ஸோ நாளைக்கு தான் வந்து தெரிய போகுது. கண்டிப்பாக நாளைக்கு தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் யார், ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார், ஜெயிலுக்கு போகிறது யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிய வரும். கண்டிப்பாக நாளைக்கு போட்டு கிளின்னு வந்து கிழிப்பாங்க. நிறைய பேர் எத்தனை பேர் வந்து அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிந்து விடும். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த சாம்பார் அன்கோ வந்திருக்காங்க இல்லையா, அதாவது சாம்பார் ஸ்குவாடு, அவங்க ரொம்ப பண்ணுறாங்கப்பா வீட்டுக்குள்ளே. 5 பெண்மணிகள், ஒரு பக்கம் சாண்ட்ரா, ஒரு பக்கம் கனி, ஒரு பக்கம் பார்வதி, இன்னொரு பக்கம் வியானா, இன்னொரு பக்கம் திவ்யா அப்படின்னு சொல்லி. பட் இந்த 4 பேருக்குள்ளே நல்ல பாண்டிங் வந்து வந்துருச்சு. ஆனால் கனியக்கா கிட்ட தான் அந்த பாண்டிங் வந்து வரல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுடைய தலைமையில் என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்த பிரச்சனையில் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஜமாகவே கனி அவர்களுக்கு வந்து அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி எந்த கோணத்தில் பார்த்தாலையும் அவங்க என்ன தான் பேசினாலையும் கண்டிப்பாக அதை அக்செப்டே பண்ணிக்கிறது கிடையாது கனி அவர்கள். அதே போல் கமருதீன் என்ன தான் நல்லா பேசினாலையும் அதையும் அவங்க வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி. ஸோ அப்படி இருக்கும்போது சாண்ட்ரா அவர்களுக்கும் அவங்களுக்கும் ஆல்ரெடி ஒரு கிளாஷ் வந்து இருக்குது. சாண்ட்ரா அவர்கள் வந்து ஒரு டாஸ்கில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு என்னமோ இவங்க தான் பயங்கரமான காம்படிட்டர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது, அவங்கெல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி அவர்களுக்கு வந்து மனசுக்குள்ளே குத்திக்கிட்டே வந்து இருக்கிறாட்டிருக்கு. ஸோ அதனால தான் ஒவ்வொரு தடவையும் சாண்ட்ரா மீது சில வன்மத்தை வந்து கக்குறாங்க. 1 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவுடைய தலைமையில் என்னால் வேலையே செய்ய முடியாதுங்க, அவங்க வந்து அப்படிலாம் டெசிஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பகிரங்கமாக வந்து எதிர்க்க முடியுமோ அவ்வளோ பகிரங்கமாக எதிர்த்து
அண்ட் மற்ற டீம்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கைகோர்த்து போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி இவங்களுடைய விஷயத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து கனி அவர்களுக்கு தான் நெகட்டிவாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். குறிப்பாக ஓட்டிங் முடிவுகளை பார்த்துருக்கோம். யார் மேலே போயிருக்கா, யார் கீழே வந்திருக்கா, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.